சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு 100 கிராம் பருப்பு கழுவி எடுத்திருக்கேன். அதை குக்கரில் போட்டு ஒரு 3 பல் பூண்டு, ஒரு வெங்காயம் 2 3 போட்டுக்கலாம். தக்காளி, மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கல் உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் பண்ண போகிறோம். மசாலா வறுத்தரைச்சி சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கு தான் முதல்ல பருப்பு வேக வச்சிட்டோம். பருப்பு வேகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். சிஞ்சுக்கு வந்து இப்போ கீழேருந்து மேலே குதிக்க முடியல, என்னன்னு தெரியல. ஈஸியாக அவ்வளோ ஹைட்டில் இருந்தால் குதிச்சிட்டு இருந்தா, இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அவள் ஹைட்டில் எல்லாம் ஏற மாட்டேங்கிறா. அவளுக்கு பயமாயிடுச்சு போல், ஏதாவது ஆயிருமோ நமக்கே, நம்ம பிள்ளைகளை விட்டுட்டு நம்ம போயிடுவோமோ அப்படின்னு அது கூட பயம் வந்துருக்கு போல். ஏற மாட்டேங்குது மேலே. கொஞ்சமாக ஒரு வெந்தயம், ஒரு 10-20 வெந்தயம் கூட இப்படி எண்ணி போட்டுக்கோங்க. நிறைய போட்டிங்கன்னா கசப்பாயிரும், அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, மிளகு, அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருவோம். அடுத்து வரமிளகாய். இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். அடுத்து இப்போ சாம்பார் தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். நம்ம குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். 2 சேர்த்து 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி, கூடவே கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்துருவோம். 2 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காய், ஒரு பச்சை மிளகாய். காய் வதங்கிறதுக்காக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். அவ்வளோதான், காய் வந்து வதங்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா வறுத்த மசாலா மிக்ஸி ஜாரில் போட்டு அதில் இந்த மாதிரி நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். அப்படியே தண்ணியும் சேர்த்துருவோம். காய் வேகிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், மசாலும் காயும் நல்லா வேகட்டும். இப்போ காய் பார்த்திங்கன்னா வேக வச்சுட்டேன். காய் வதக்குறதுலேயே நல்லா வெந்திருக்கும். இப்போ தண்ணி வேறு மசாலா தண்ணியெலாம் ஊற்றிருக்கோம்ல, அதனால் ஒரு 5 நிமிஷம் ஒரு 6 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு புளியெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்படியும் சாப்பாடும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வச்சுட்டு சாப்பாடும் ஆயிடுச்சு, இறக்கி வச்சிடலாம். மீன் பார்த்திங்கன்னா மசால் தடவி வச்சுருக்கேன். மீனுக்கு எப்போயுமே நம்ம மீன் மசால் வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க, அதனால் காட்டல. நான் சாம்பாருக்கு வந்து மீன் தான் வறுவல் தான் பண்ணுறேன். சைடிஷ் வந்து பொரியல், நீங்கள் பண்ணுறதுனா பொரியல் பண்ணிக்கோங்க. ஆனால் நல்ல சைடிஷ் அப்படின்னா மீன் தான் சூப்பராக இருக்கும். மீன் வறுவல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் சாம்பாரே செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சாம்பார் செய்கிறேன். அது வறுத்தரைச்ச சாம்பார் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வறுத்தரைச்சி சாம்பாரும் சூப்பராக பண்ணியாச்சு. எங்கள் பாட்டி ஸ்டைல் சாம்பார் இது. என்னென்னா மசாலாலாம் வறுத்து அரைச்சி தேங்காயெல்லாம் போட்டு சாம்பார் செய்வாங்க. அந்த மாதிரி சாம்பார் தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படியே கூடவே பருப்பு, வேக வச்ச பருப்பையும் சேர்த்துருவோம். லாஸ்ட்டாக உப்பு சரி பார்த்து நல்லா உப்பு போட்டு கலந்து விட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அவ்வளோதான், மூடி போட்டாச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா அந்த பருப்பு காய் எல்லாம் சேர்த்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து காரம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நான் பச்சை மிளகாய் கூட போட்டிருக்கேன். சாம்பாருங்கிறப்போ ரொம்ப காரமாலாம் இருக்கணும்னு இல்லை, லைட்டாக காரம் இருந்தால் போதும். அதே போல் புளிப்பும் அளவுக்கு அதிகமாக சேர்க்க வேணாம், கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ சாம்பார் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வேகட்டும். மற்ற மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான வேலைகளை நம்ம பார்க்கலாம். சாப்பாடை மாற்றி வச்சுட்டு சாசா சிஞ்சுக்கும் பார்த்திங்கன்னா மீன் வேக வச்சுட்டு ஒரு பக்கம் அங்கே ஒருத்தர் ரெடியாக உட்காந்துட்டு இருக்கா, போகவே மாட்டா. இனி பிள்ளைங்க கத்துனா கூட போக மாட்டா, மீன் போட்டால் தான் போவேன் அப்படின்னு உட்காந்துட்ருப்பா. அவ்வளோதான், இதை இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து மீன் பொரிச்சிடலாம். எல்லாத்தையும் தூக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், சாம்பார் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் மல்லித்தலை எப்பயும் போல் தூவிட்டு இறக்கிக்கிற வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி. அப்படியே லைட்டாக ஒரு தாளிப்பு, கொஞ்சம் கடுகு போட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் தாளிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடுகு, ஒரே ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் இந்த மாதிரி குட்டியாக வெட்டி கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றினோம்னா சாம்பார் கம்மன்னு மணக்கும். அதுக்காக தான். ஐயோ, எண்ணெய் காயறதுக்குள்ளே போட்டு விட்டேன். அப்படியே எல்லா வேலையும் முடித்து கடைசியாக பார்த்திங்கன்னா மீன்
எதுக்கு இப்படி எலியும் பூனையுமா உட்காந்துட்டு இருக்கீங்க? எலியும் பூனையுமானா ஒரு பழமொழி இருக்கு. நீங்க 2 பேரும் அப்படிதான் உட்காந்துட்டு இருக்கீங்க. எதுக்கு இப்படி கோவம்? சிஞ்சுமா ஏன்டா கோவப்படுற? அவன் பக்கத்துல வந்து உட்காந்துருக்கானா? சரிம்மா, பாவம் தானேம்மா அவனும். ஐயோ என் தங்கம் நீ, என் தங்கம் பாவண்ட தங்கம். இங்க பாருமா, இவன் பாவண்டா. நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்ன, சரியா? பக்கத்துல உட்காந்தா என்ன தப்பு? 2 பேர் பக்கத்துல உட்காந்துக்கோங்க. கோவப்படாதடி. அம்மா மீன் தரேன் உனக்கு. ஓ சரி போ, மீன் வேணா போ. சசக்குட்டியே இங்கே பாடுறா, அம்மா உனக்கு மீன் தரேன். என்னம்மா அவள் போனா போட்டும், உனக்கு மீன் தரேன். அம்மா அவள் அடிச்சாளா? சிஞ்சுவையும் சாசாவையும் சமாதானப்படுத்த போயிருந்தேன். அவங்கள சமாதானப்படுத்த நேரத்தில் கொஞ்சம் மீன் கலர் மாறி போயிடுச்சு. எடுத்துருவோம். ஒரு மீன் உடஞ்சி போயிடுச்சு. எந்த மீன் போட்டாலும் தலையை முதல்ல போட்டுருவேன். ஏன்னா தலை தான் நான் சாப்பிடுவேன். அதனால் மீன் பொரிச்ச தலை மட்டும்தான் பிடிக்கும், குழம்புல போட்டிருந்தா பிடிக்காது. இது வந்து இந்த சங்கரா மீன், அது வந்து சின்ன சின்னதாக தானே இருக்கும், பெருசாக இல்லை, குட்டி குட்டியாக தான் இருக்குது. சூப்பரான சாம்பாரும் வறுத்தரைச்ச சாம்பாரும் மீன் வறுவலும் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். நிறைய வீடியோவில் நான் வந்து மீன் வறுவல் சாம்பார் செஞ்சுருக்கேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா மீன் குழம்பை விட சாம்பாருக்கு மீன் வறுவல் வச்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குமே சாம்பாருக்கு மீன் வறுவல் வச்சு சாப்பிட்றது பிடிக்குமா இருக்கும். நீங்களுமே யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய்.